வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நமக்கு வந்து ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். இந்த டாபிக் இதையே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு 2 மார்க் டெஃபினட்டாக வரும். எவ்ரி போர்ட் பேப்பர் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டா ஏதோ ஒன்றில் டெஃபினட்டாக அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னது இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. குரூப் அண்ட் அன்குரூப் டேட்டா, ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரேஞ்ச்னா என்ன சார்? ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னாங்கன்னா அதோட ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி, அவ்வளோதான். அப்போ L மைனஸ் எஸ் பை L பிளஸ் எஸ், இதுதான் ஃபார்முலா. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரேஞ்ச். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இப்போ இது என்ன சார், ஏன் ரேஞ்ச்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது இப்போ ஒரு டேட்டா ஒரு சர்வே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்வேல எது வந்து மோஸ்ட், எது வந்து லீஸ்ட். அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வண்டி ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, இல்லை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வண்டினே வச்சுக்கலாமே, ஒரு 2 வீலர் வாங்குறீங்க அப்படின்னா எந்த வண்டி அதிகமாக நமக்கு வந்து சேல் ஆகுதோ அதை தான் நம்ம லைக் பண்ணுவோம். அப்போ ஏன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று நம்ம வந்து அந்த ரேட் ஆஃப் இது பார்ப்பீங்க. அப்போ ரேட் ஆஃப் இது பார்க்கும்போது சில பேர் வந்து என்னது ஒரு லீஸ்டாக இருக்க வண்டியை கூட நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், எந்த வண்டி வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா தான் இந்த மாதிரி ரேஞ்ச் என்னது லார்ஜஸ்டா நிறைய பேர் வாங்குறவங்க அப்படிங்கிற வண்டிக்கு ஒரு நேம் வரும், அதே மாதிரி வாங்காதவங்க அப்படிங்கிற ஒரு வண்டிக்கு ஒரு நேம் வரும். அதை நீங்க செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், ரேஞ்சு, அந்த வேல்யூ தெரிஞ்சிடும். அதனால நம்ம சொல்றோம் இந்த ரேஞ்ச் பார்த்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மீனிங் தான் ரேஞ்ச். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு வந்து டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக்ல கண்டிப்பா எல்லா போர்ட் பேப்பர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஸோ அதுல வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான் அதிக தடவை கேட்டிருப்பாங்க. அதுல 2 விஷயமா கேட்பாங்க. அதாவது டேட்டாஸ் கொடுத்துட்டு மிஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, இல்ல ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மூணுக்குமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது R is equal to L minus S அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் தெரிஞ்சுனா போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு சம் எடுத்துக்கிறேன், நானே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க. இப்போ என்னன்னா நம்ம வந்து அன்குரூப்டு டேட்டா முதல்ல பார்க்குறோம். அன்குரூப்டு டேட்டா அப்படிங்கும் போது டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்காது, ரா டேட்டா மாதிரி இருக்கும். இப்போ ரா டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10, 12, 15, 18, 7, 2, 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15, அதுக்கப்புறம் வந்து 19, அதுக்கப்புறம் வந்து 21, இப்படி நிறைய இருக்கு. லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ரா டேட்டா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 10 வேல்யூ நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 10 வேல்யூல நீ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ரேஞ்ச் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னாங்கன்னா ஆருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா L மைனஸ் எஸ். லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன சார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து 18 இருக்கு, 19 இருக்கு, 21 இருக்கு. அப்போ நமக்கு வந்து 21 அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ. அதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன சார்னா 0, 2. அப்போ நமக்கு வந்து என்னது ரேஞ்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21 மைனஸ் 2, 19. வேலை முடிஞ்சு. ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். இதே வந்து உனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரேஞ்சோட வேல்யூ வந்து 19 கொடுத்துருவாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ 21 கொடுத்துருவாங்க. we want to find smallest value. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் எஸ். அப்போ நமக்கு வந்து என்னது ரேஞ்ச் வந்து 19 தெரியும், Lோட வேல்யூ 21 தெரியும், எஸ் தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது எஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 21 மைனஸ் 19, இந்த நெகட்டிவ் வேல்யூ இங்க வந்தா பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவ் வேல்யூ அங்க போனா என்னது நெகட்டிவ் ஆயிரும். அப்ப s ஓட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு 0, 2. இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ஒண்ணு இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து டைரக்டா கேக்குறாங்கன்னு அர்த்தம், அது இன்டைரக்டா கேக்குறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு டைப் அன்குரூப்டு டேட்டால ரேஞ்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோ. இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் பார்த்திருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நதிங். இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிச்சீங்கல்ல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து L மைனஸ் எஸ் பை L பிளஸ் எஸ். அதே வேல்யூ தூக்கி எழுதுங்க. 21 மைனஸ் 2, கீழே வந்து 21 பிளஸ் 2, 21 மைனஸ் 2 19, 21 பிளஸ் 2 23. டிவைட் பண்ண முடிஞ்சா நீங்க டிவைட் பண்ணி சொல்லலாம், பாயிண்ட்ல ஆன்சர் வரும், 0 பாயிண்ட் சம்திங் வரும். சோ அப்ப அது வந்து நம்ம வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு இவ்வளவுதான் ஃபார்முலா, இது மாறாது. சோ கேட்டா இதைத்தான் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. இந்த 3 டைப்ல அன்குரூப்டு டேட்டால கேட்கலாம். இன்னும் ஒன்று என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்டு டேட்டா. சார் குரூப்டு டேட்டாக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப்டு டேட்டாங்கிறது டேபிளேட்டட் ஃபார்மேட்ல இருக்கும், கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ நமக்கு என்னன்னா கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கும்போது நீங்க வந்து சம்ஸ் பார்த்திருப்பீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல, டெஃபினட்டா இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இப்போ இது கிளாஸ் இன்டர்வல், இது வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் இன்டர்வல் இப்போ 0 to 10, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30, அப்புறம் வந்து 30 to 40 இப்படி இருக்கு. இதுல வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 150, இல்ல வந்து 300, இல்ல வந்து 450, இல்ல வந்து என்னது 600 கொடுத்தாங்கன்னா இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். சம் 0ல ஸ்டார்ட் ஆனா நீங்க அந்த வேல்யூ எடுக்க கூடாது. சம் 0ல ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இப்போ எப்படின்னா இப்போ 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எடுத்துக்கும் போது ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, நம்மளோட லார்ஜஸ்ட் வேல்யூ இதுதான், பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதை எடுத்துக்கணும்னா 300 அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஏன்னா 0ங்கறத ஃப்ரீக்வன்சியா கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேவா? சோ அப்ப நமக்கு வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 600 வரும்,
ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து என்னது 300 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்னது 300. இதே வந்து இப்ப நான் சம்ம வந்து கொஞ்சம் மாத்தி எடுத்துக்கிறேன். எப்படி சார் மாத்திக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 0 to 10 அவங்க கொடுக்கல, 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது சிஐயா இருக்கு, இது வந்து என்னது எஃப்ஆ இருக்கு. இப்படி கொடுத்தாங்க சார் அப்படின்னீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா. இப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இதுல வந்து 40 to 50 வேணா ஆட் பண்ணிக்க, இதை வந்து ஒரு 750 வச்சுக்க. இப்ப இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து என்னது லார்ஜஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் மாறும். இப்ப லார்ஜஸ்ட் வேல்யூ 750, ஆனா ஸ்மாலஸ்ட் வேல்யூ நீங்க 300 எடுக்கலாம், ஏன்னா இது 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? அப்ப ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து L - S போட்டீங்கன்னா 750 - 300. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு என்னது 450. புரியுதா? சோ இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இதுல வந்து நான் சொன்ன விஷயம் வந்து 5 விஷயம் தான். அன்குரூப்டு டேட்டால நமக்கு வந்து ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வந்து என்னது ரேஞ்ச் வந்து நம்ம அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து மிஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் நான் சொன்னது குரூப்டு டேட்டா பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 0ல ஸ்டார்ட் ஆனா இனிஷியல் வேல்யூ நம்ம எடுக்க கூடாது. 0ல ஸ்டார்ட் ஆகல, வேற ஏதாவது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த 5 கான்செப்ட் தெரிஞ்சுனா டெஃபினட்டா நீங்க 2 மார்க் வாங்குவீங்க. சோ 2 மார்க் வாங்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்றேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.